இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவித்திருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th முடித்தவங்க, டிப்ளமோ, கிராஜுவேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBBS முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 21 ஜாப் கேட்டகரி வைஸாக ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்ட்டுக்கு அந்த இடம் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 24/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட டிஸ்ட்ரிக்ஸ்க்காக ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 24/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது, அதாவது 5 மணிக்கான. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் எவ்வளோ சேலரி எவ்வளோ தராங்க, ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகேங்களா? இதுக்கான கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MBBS முடிச்சிருந்தா போதும். இதுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மணி கொடுக்குறாங்க. அப்படியே வந்து சோசியலிஸ்ட் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 23,800 மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த மணிக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸாக இருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,500 மணி கொடுக்குறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், ஹெவி டியூட்டி லைசன்ஸ் இருந்தால் போதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,500 மணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஏஜ் வைஸ், அப்புறம் வந்துன்னா வேக்கன்சிஸ், அதுக்கப்புறம் சம்பளம், இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக இங்கே படிங்க, பொறுமையாக படிங்க, கேர்ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக வந்து புரியும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சி விட்ற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய SSLC, அப்படி இல்லைன்னா 12th மார்க் ஷீட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுட்ற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி அனுப்பிச்சுட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் சைட்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அனுப்பிச்சுடாமல் ஜஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் அனுப்பிச்சிடணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எதில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இங்கே கொடுத்துருக்கான இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து த்ரூ அவுட் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக தான் இது வந்து அனுப்பிச்சிடணும். இது பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து இதுதான். இந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஃபார்முன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான், வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டாக்குமெண்ட்ஸோ இல்லாத ஃபர்தர் கண்டென்ட்டோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? வெளியே மடிச்சலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.